சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஆல்ரெடி இந்த வீக் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக வந்து சென்செக்ஸ் வந்து நாளைக்கு நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலாக சென்செக்ஸ் நேற்றோட வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மேக்ஸிமம் உங்களுக்கு வீக்லி எக்ஸ்பைரியில் சென்செக்ஸ் ட்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா பெட்டர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ விட்டுட்டு எதில் நல்லா உங்களுக்கு ட்ரேடிங் தெரியுமோ அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டாப் லாஸ் டார்கெட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடு இருக்கிறதுலே வந்து ஹை ரிஸ்க். ஓகேங்களா? ஆப்ஷன் ட்ரேடுன்றது உங்கள் கேப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அதாவது என்ன ஆகும்னா ப்ராஃபிட் அதிகமாக வரும், சேம் டைம் லாஸஸும் அதிகமாக வரும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களால் ரிஸ்க் எடுக்க முடிஞ்சு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இதில் தான் மேக்ஸிமம் லாஸ் ஆகிறது ஆக்சுவலாக. ஓகேங்களா? சம் கேபிட்டலாகவே லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம பார்க்குறது வந்து இண்டெக்ஸ் தான். நம்மக்கிட்ட பேங்க் நிஃப்டி இருக்கும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸு. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்விட்டி ஆர் வந்து கரன்சி மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? இது இருக்கும். ஸோ அனாலிஸ் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் மெயில் ஐடி இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கேளுங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 2 ஈக்விட்டி ஸ்டாக் பார்த்தலாம். 2 இல்லை ஒரு ஈக்விட்டி ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ரிலையன்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்தலாம். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கிற ஷேர் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்றதுனால போய்ட்டு ஒரு ஷேர் எடுத்து ட்ரேட் பண்ணாதீங்க. அது பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணலாம். கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அங்கேயுமே என்ன பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் வந்து நமக்கு 2023 2023லேருந்து 2027 வரைக்கும் என்ன இருக்குது, ஃபுல்லாகவே சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த லோவில் வந்து இந்த ஹை இருக்குது. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், நமக்கு இங்கே சின்ன ஒரு பிரேக் டவுன் கூட ஆகலாம். பிரேக் டவுன் ஆகிட்டு டவுன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து சின்ன ஒரு விக்கு மட்டும் வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆன சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கே என்ன ஆகலாம், இங்கே சைட்வேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாலும் மந்த்லி சார்ட்டு இங்கே சைட்வேஸில் தான் இருக்குது பியூராக. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணேன், டெலீட் பண்ணுறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டு இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா நமக்கு பியூராகவே இப்போ என்ன இருக்குது, சைட்வேஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஹரிசாண்டல் லைன் சூஸ் பண்ணுங்கள், ஹையர் ஹை. அதாவது இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் என்ன போயிடுங்க, வீக்லி சார்ட்டை டே சார்ட்டுக்கு மூவ் பண்ணிங்க. நான் டே சார்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். டே சார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதமாகவே நமக்கு பூராகவே சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ 1251 லோ நமக்கு. இது வந்து எவ்வளோ, 1251 லோ நமக்கு. ஓகேங்களா? ஹை என்ன, 1347 ஹை. ஓகேங்களா? 1347. ஸோ இந்த லெவல் மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் ஒரு 100 பாயிண்ட்டு. ஓகேங்களா? லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப மூவ்மெண்ட்டில் ஒரு 100 பாயிண்டில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அதாவது இது லோ. உங்களுக்கு லோ பார்த்தீங்கன்னா 1250, 240 நியர். கரெக்டாக லோ செக் பண்ணிங்கன்னா 1253. ஓகேங்களா? ஹைன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு 1343. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடக்கும்னா மார்க்கெட் வந்து இந்த லோ டு இந்த ஹை மூவ் ஆகிருக்கு, இங்கேருந்து இந்த ஹை மூவ் ஆகிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து ஃப்ளாக் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து இந்த சேனலில் இருக்கிற வரைக்கும் இதோட லோ சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1267, ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1327. ஓகேங்களா?
இந்த ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா நமக்கு ஒரு 3 மாதம் இந்த லெவலில் தான் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து 10 ரிவர்சல் கொடுத்துருக்கோம். டே சார்ட்டில் இருக்குது, மார்க்கெட் இங்கே வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, இது லோ, இது ஹை, இது ஹையர் லோ. மறுபடியும் இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா 1270 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப் டு 1300 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓவரால் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட லெவல்ஸ் இது. என்ன பண்ணலாம் அப்படின்னா போயிட்டு இங்கே இருக்கிற ப்ரஷ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், ப்ரஷ் எல்லாம் டெலிட் பண்ணுங்கள். ஸோ ப்ரஷ் மட்டும் டெலிட் பண்ணால் நமக்கு சார்ட்டு கொஞ்சம் பார்க்க விசிபிளாக இருக்கும். ஸோ டெலிட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், அடுத்தது வந்து கிளியராக இருக்கா சார்ட்டு? இப்போது இந்த சார்ட்டில் என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, நமக்கு அனாலிசிஸ் பண்ணுறது எந்தெந்த லெவல் மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ இது லோ, ஓகேங்களா, 1251 லோ, 1347ன்றது ஹை, ஓகேங்களா, இந்த லெவலில் இருக்குது. டே சார்ட்டில் டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இதை போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், வீக்லியில் மந்த்லியில் கூட வீக்லியில் செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து வீக்லி சார்ட் எடுத்துக்கங்க. வீக்லி சார்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு 3 வீக்ஸாக கூட மார்க்கெட்டில் ரொம்ப மூவ்மெண்ட்டில் இது வந்து ஃபுல்லாகவே அக்குமுலேஷன் ஜோன் பார்த்தோம். மந்த்லியில் அந்த லாஸ்ட்டு 3 கேண்டில் அனாலிசிஸ் பண்ணோம். அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த லெவலில் எடுத்திருக்கோம். 1347, 1251, ஓகேங்களா. இந்த ரேஞ்ச் மோடில் நீங்கள் மறுபடியும் பை பண்ணுறீங்கன்னா பை பண்ணிக்கலாம், அக்குமுலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுங்க. 1251 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறப்போ 1347 பிரேக் அவுட் பண்ணுறப்போ நல்ல ஒரு பை ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓவரால் வந்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா மூமெண்ட் இருக்குமான்றது கொஞ்சம் டவுட் தான். சைட்வேஸில் இருக்கிறனால பை அட் லோ, செல் அட் ஹை, ரேஞ்சு போண்டு எப்போல்லாம் இந்த லோ வருதோ இந்த லோவில் பை பண்ணிக்கலாம், இந்த ஹையில் போய்ட்டு செல் பண்ணிக்கலாம். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.